நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மதிப்புக்குரிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களாக இருக்கட்டும், இன்றைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. எல்லா கட்சிக்கும் அந்த கொள்கையை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கும். நேற்று என்ன சொல்லியிருக்கிறாங்க, மதிப்புக்குரிய மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா பேசும் பொழுது, இதுதான் எங்களுடைய ஹையஸ்ட் எண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஜேர்னி, இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதில் எது தவறாக பார்க்கலீங்கன்னா, நாங்களும் சொல்வது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், எல்லா ஜாதிகளுக்கும் விகிதாச்சார அடிப்படையில் பண்ணுங்கன்னு தான் நாங்களும் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதனால் அவர்கள் சொன்னதில் எந்த தவறும் கிடையாதுங்கன்னா. ஆனால் ஒரு பக்கம் திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டலையும் ஆட்டுறாங்க. நேற்றே சொன்னோம், குலசேகரன் கமிஷன் அவங்க என்கொயரி ரிப்போர்ட்டு 6 மாதம் தான் கேட்டாங்க, அனுமதி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் காசு சர்வே இருக்கும், இன்றைக்கி நம்ம நம்ம முடிவெடுக்கலாம். அதனால் திமுக அரசில் இருக்கிறாங்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா சமுதாயத்திற்கும் நியாயம் வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்களும் இன்றைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. விகிதாச்சார அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மாநில அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஜாதி வாரியா விகிதாச்சார பங்கீடு கொடுத்தா பீகார்ல கொடுத்த மாதிரியே அது செல்லுபடி ஆகாம போயிடும். மாநில அரசுக்கு அதிகாரம் பீகார்ல கொடுத்தது வந்துங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தடை செய்யவில்லை, மத்திய அரசு தடை செய்யல, கோர்ட்ல தடை பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட் இங்கே எங்கேயுமே மத்திய அரசு எங்கேயும் சொல்லலை நீங்கள் சென்சஸ் நடத்தக்கூடாது என்று மத்திய அரசு சொல்லலை. ஒருவேளை சென்சஸ் நடத்துனீங்கன்னா அது பொருந்தாதுன்னு நாம் எங்கேயுமே சொல்லிங்கன்னா. கர்நாடகாவில் சென்சஸ் நடத்திட்டாங்க, ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, கமிஷன் ரிப்போர்ட்டை திருடிட்டாங்க, எங்களால் பப்ளிஷ் பண்ண முடியலைங்கிறாங்க. இந்தியா முழுவதும் பிரச்சனை தான். அதனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய சில தீர்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, 69% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறீங்க, எந்த ஆதாரத்தில் கொடுத்துருக்கிறீங்க, வேகமாக ஒரு காஸ்ட் சென்சஸ் நடத்துங்க. மாநில அரசுக்கு தான் சொன்னாங்க, உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு சொல்லலை. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்களும் ஆதரிக்கிறோம், நடத்துங்க. விகிதாச்சார அடிப்படையில் எல்லா சமுதாயத்தையும் முன்னெடுத்துட்டு போகலாம். நீங்கள் மத்திய அரசு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் நடத்துவாங்க. மத்திய அரசு குறிப்பாக ஆங்கிலேயர்கள் 1931 காஸ்ட் சர்வேவை கைவிட்டுட்டாங்க. ஏன்னா நீங்கள் காஸ்ட் சர்வே கடைசியாக யூபிஏ நடத்தி என்னாச்சுன்னு எல்லோருக்குமே தெரியும். ஒரு மத்திய அரசு ஒரு காஸ்ட் சர்வேவை நடத்தி காஸ்ட் சர்வேல வந்திருக்கக்கூடிய ஜாதிகள் உண்மையான ஜாதிகளை விட 150 மடங்கு அதிகம். எல்லோருக்குமே குழப்பம். ஓபிசி சமுதாயத்தை விட 100 மடங்கு மக்கள் நான் இந்த ஓபிசின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசுடைய சர்வேவும் மாநில அரசை சார்ந்தவர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இவங்கெல்லாம் போய் தான் சென்சஸ் எடுக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் சென்சஸ் நடத்துவதற்கு தடை செய்தது யாருன்னு நீங்கள் சொல்லணும். மத்திய அரசு எங்கே தடை பண்ணியிருக்கிறோமா? உள்துறை அமைச்சருக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆஃப் சென்சஸ் வர்றாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை நாங்கள் சொன்னோமா? நாங்கள் அதை எதிர்க்கிறோமா? குலசேகரன் கமிஷன் 6 மாதம் என்கொயரி கொடுத்தாங்க, ஏன் முதலமைச்சர் அவர்கள் அது எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல? 6 மாதம் தானே கேட்டாங்க, பாதி வேலையை முடிச்சிட்டாங்களே. ஏன் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு நடத்துகிறாங்க, அங்கே பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடாது என்று சொன்னோமா? நடத்தினவங்க இன்றைக்கி தொலைஞ்சு வச்சுக்கிறாங்க, அதற்கு பொறுப்பு நாங்கள் இல்லை. அதனால் முதலமைச்சர் அவர்கள் மக்களை குழப்புவதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோம்.